மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், அன்பு தலைவர் அவர்களின் ஆணையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற 12 பேர் கொண்ட குழுவின் தலைவராக இருக்கிற திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தலைமையில் 12 பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தலைவரின் அறிவுரையை ஏற்று பொதுமக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக வந்திருக்கின்றோம். மதுரையிலே கூட்டம் நடைபெற்றது. பெருந்திரளாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். கடலூரிலும் மண்டபம் நிரம்பி வழிந்தது. கருத்துக்கள் கேட்கப்பட்டது. கோவை குலுங்குகிற அளவிற்கு பல்வேறு தரப்பு மக்கள் வந்து தங்கள் கோரிக்கைகளையும் இதுவரை நிறைவேறாத கருத்துக்களையும் அற்புதமாக எடுத்துச் சொல்லி தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு கேட்டிருக்கிறார்கள். தற்போது திருச்சி மண்டலத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் சென்னையிலே இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும். தளபதி அவர்கள் கேட்கப்படுகின்ற அந்த கருத்துக்களின் தன்மையை ஆராய்ந்து எடுத்து நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை பொய் வாக்குறுதியாக இல்லாமல், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக இல்லாமல், முந்தைய அரசாங்கம் செய்தது போல மக்களை ஏமாற்றுகிற அறிக்கையாக இல்லாமல், மக்கள் விரும்புகிற ஒரு முதல்வராக அவர் செயல்படுகிற விதத்தில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கருத்து கேட்பு பொதுமக்கள் கூட்டங்களிலே கலந்து கொள்கிற போது ஒரு அமைதி புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அமைதி புரட்சி என்றால் வீட்டுக்கு ஒரு விஜய், வீதிக்கு ஒரு தாவேகா தொண்டர் என்று இந்த இயக்கம் மக்களோடு மக்களாக எப்படி கலந்து நிற்கின்றார் என்பதை கருத்து கேட்பு கூட்டங்களில் வருகின்ற மக்கள், பல்வேறு தரப்பு விவசாயிகள், தொழிலாளர்கள், மகளிர் மற்றும் அரசு ஊழியர்கள் என்று எல்லா தரப்பு மக்கள் வருகின்றார்கள். ஆனால் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இதுவரைக்கும் 2014 மனு கொடுத்தோம், அந்த ஆட்சியும் செய்யவில்லை. அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இன்னமும் இருக்கிறது. 2021 மனு கொடுத்தோம், அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இதையும் நாங்கள் சொன்னோம், அறிக்கையில் இருக்கிறது, ஆனால் செய்யவில்லை. எதற்காக மனு வாங்குகின்றார்கள், எதற்காக வாக்குறுதி கொடுக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த முறை அங்கெல்லாம் செல்லாமல் மக்கள் விரும்புகிற முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவரை நம்பி வந்திருக்கிறோம், உங்களை நம்பி கொடுக்கிறோம், நீங்கள் தான் செய்ய முடியும் என்று மன உறுதியோடு வந்து மனு அளிப்பதை பார்க்கின்றோம். இப்போது திருச்சி மண்டலத்தில் நடைபெறுகிற இந்த கூட்டத்திலும் பல்வேறு தரப்பு மக்களை சந்திக்க இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். பெரும்பாலான கோரிக்கைகள் என்னவா சார்? நீங்கள் பல்வேறு மாவட்டங்களில் பயணம் பண்ணியிருக்கீங்க. பெரும்பாலான மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க? நீங்கள் பெரும்பாலான கோரிக்கைகள் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் என்ன கேட்டிருக்காரு, நீங்கள் பல இடத்துக்கு போயிருக்கீங்க, பெரும்பாலான கோரிக்கைகள் எதுவாக இருக்குன்னு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகளே இல்லாமல் நிறையா இடங்கள் இருக்காங்க. குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, மருத்துவ வசதி, பள்ளிக்கூடங்கள்லாம் ஒன்றும் தரமான இதாக இல்லை. அந்த மாதிரி அடிப்படை தேவைகளே ஒன்றும் பூர்த்தி செய்யாமல் இருக்கிறதா கேட்குறாங்க. அதை தவிர விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காங்க. தொழில் வளர்ச்சி வேணும் நம்ம பல்வேறு மாவட்டத்தின், குறிப்பாக தென் மாவட்டங்களாக கேட்டிருக்காங்க. அனைத்து தரப்பட்ட சங்கங்களும் வந்து பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த இலவசங்கள் சொல்கிறதே தவறு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விளிம்புநிலை மக்களை அவர்களுக்கு ஏற்ற, அவர்களுக்கு தேவையானதை செய்வது அந்த அரசின் கடமை. அப்படி தான் எங்கள் தலைவரும் உண்மையாக கருதுகிறார். இதுக்கு முன்னாடி பல்வேறு கருத்து கேட்பு நடந்துச்சு பல கட்சிகள். அதில் பிரதானமாக இரண்டாம் தலைநகரமாக தொழில் வளங்கள் பல வளங்கள் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்துச்சாங்க. அந்த மாதிரி கோரிக்கையும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மதுரை போனப்போவும் அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. இதை அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து தலைவர் அவர்களுடன் சமர்ப்பிப்போம். நல்ல முடிவு எடுக்கப்படும். நான் எப்படி
எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஊழல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இது வரைக்கும் அவர் அரசு பதவியில் இருந்ததே கிடையாது. எதை வச்சு ஊழல்னு சொல்கிறாரு? ஊழல் தடுப்பு சட்டம்னா அவருக்கு தெரியுமா? ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வரி ஏய்ப்பு நீங்கள் அப்படி பொதுவாக சொல்லக்கூடாது. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை எடுத்து சட்டத்தில் விதியின்படி தான் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீடு செய்வதற்கும் அதற்கு அந்த நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கான முடிவு எடுக்கும். மது கடைகள் வந்து நிறைய அதனால ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகள், லான் ஆர்டர் இஷ்யூஸ், அது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸை ரைஸ் பண்ணாங்களா நிறைய பேர்? அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய மது சம்மந்தப்பட்ட கொள்கைகள் நிறைய இடத்துல போயிட்டு வந்துருக்கீங்க. எதுவும் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா? மது கடைகள் சம்மந்தப்பட்ட இல்லை உங்களுடைய பாலிசி ஃப்ரேம் தெரியுங்களா? மது தொடர்பாக நிறைய பெண்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் சொல்லியிருக்காங்க. மது விலக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மது டாஸ்மாக் எண்ணிக்கைகளை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கால அவகாசத்தை குறைக்கணும், பல்வேறு கோரிக்கைகள் அது சம்மந்தமாக வந்திருக்கு. இதை பற்றி அனைத்தையும் நாங்கள் இந்த குழு சேர்ந்து இல்லை இப்போ தான் நாங்கள் குழுவெல்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, நாங்கள் பேசி நீங்கள் இந்த ஃபைனல் முடிவை நீங்கள் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அரசு ஊழியர்கள் இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் போன எல்லா இடத்துலையும் அரசு ஊழியர்கள் சங்கம், பல்வேறு அமைப்புகளில் இருக்கிற அரசு ஊழியர்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த திமுக அரசு அறிவித்த எந்த திட்டமும் அவங்களுக்கு திருப்தியாக இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிரதான கோரிக்கையில் பணி நிரந்தரம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஊதியம் உயர்வு கேட்டிருக்காங்க. ஓய்வூதிய திட்டத்தை பற்றியும் கேட்டிருக்காங்க. கிழக்கு தொகுதியில் விஜய் நிற்பார்னு ஒரு பரவலாக பேசப்பட்டு வருது சார். அது தொடர்பாக இது விருப்பமானலாம் 234 தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே அவங்க தொகுதியில் தலைவர் போட்டியிடும் தான் விரும்புகிறாங்க. தலைவர் எந்த முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட்டணி நம்பி இந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. அது ரொம்ப தெளிவாக எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். கடைசியாக நடந்த கூட்டத்தில் தலைவர் சொன்ன மாதிரி நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை, மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம், கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நீங்கள் தலைவர் அவர்களின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை பற்றி தோழர் கேட்டிருக்கிறார். இப்போ ஒரே இந்த வழிகாட்டு எஸ்ஓபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நேற்றைய முன்தினம் திமுக ஒரு பெரிய இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. திமுகவுக்கு மட்டும் எப்படி இந்த அனுமதி எளிதில் கிடைக்கிறது? இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்கிறாங்க, 50,000க்கு மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த பர்மிஷன் லெட்டர், அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப திமுகவுக்கு மட்டும் எப்படி இது கிடைக்குது? ஏன் அவங்க நினச்சா ஒரு வாரத்தில் ஒரு நாளில் கிடைக்குது? அந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு, வாரம் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி? இது ஜனநாயகமா? ஒரு ஜனநாயக நாடாக அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருக்கா? இது ஒன்று தான் காட்டுது, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்தை, அதன் தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சில விஷயங்கள் ஊடகத்தில் சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது. அது நடக்கும். கூட்டணி குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் இறுதி முடிவை எடுப்பார். இப்போதான் கூட்டணி குறித்து அதே பதில் தான் இப்போ. நன்றி.